சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் இறுதி ஞாயிறுகளை நாம் நெருங்கி வரும் இந்த வேளையில் நம்முடைய நம்பிக்கையின் இறுதி இலக்கு மற்றும் விசுவாச போராட்டங்கள் குறித்து சிந்திக்க ஆண்டவருடைய சந்நிதியில் கூடியுள்ளோம். இன்றைய நாளின் இறைவார்த்தை உலக முடிவை பற்றியோ அல்லது புற அடையாளங்களை பற்றியோ பயப்படுவதை விட்டுவிட்டு நம்முடைய உள்மன உறுதியை மையப்படுத்துகிறது. இயேசுவின் இந்த காலத்தை கடந்து செல்லும் வழியானது எருசலேம் கோவில் போன்ற வலிமையானவை கூட அழிக்கப்படும் என்பதை எடுத்துரைத்தாலும் அவர் போரின் குழப்பங்களையோ பெரிய அடையாளங்களையோ கண்டு திகிலுற வேண்டாம் என்று வலியுறுத்துகிறார். நற்செய்தியில் இயேசு தம்முடைய சீடர்கள் எதிர்கொள்ள வேண்டிய துன்பங்கள், சிறையடைப்பு மற்றும் எல்லாராலும் வெறுக்கப்படுதல் போன்ற சவால்களை முன்கூட்டியே அறிவிக்கிறார். ஆனால் இந்த வேதனைகள் வெறுமென அழிவிற்கான அறிகுறிகள் அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்கு சான்று பகர நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் ஆகும். நாம் என்ன பதில் அளிப்பது என்று முன்னதாகவே கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் அவரே நமக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் அளிப்பார் என்று உறுதி கூறுகிறார். ஆகவே நம்முடைய இந்த உலக பயணம் கடுமையானதாக இருந்தாலும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விடாது என்ற நம்பிக்கையின் ஒளியுடன் நாம் மன உறுதியோடு இருந்து நம் வாழ்வை காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த உறுதிமொழியுடன் நித்திய வாழ்வுக்காக நம்மை தயார் செய்ய இத்திருப்பலியில் முழுமையாக பங்கேற்போம். ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்றைய திருப்பலியானது கிருபாமேரி தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளும் தர வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபித்து பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது தைரியம் குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறார்.
இந்த குடும்பத்தை இந்த நாளிலே நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன அந்தோணி, வியாகுல மேரி, ஜெயமேரி, சுந்தர்ராஜ், மைக்கேல் ராஜ், லூர்து மேரி, ஆரோக்கியசாமி, சுகுணா மேரி இறந்த 10ஆம் ஆண்டு நினைவு, ரெமிஷியன் பிலோமினால், சூசைராஜ், இருதய மேரி, சுசிலா குடும்பத்திலே மறைத்த அனைத்து ஆன்மாக்கள், சாமுவேல், ராக்கினி, பிரிஜிட்டா, வாரித், மரிய தஸ்னேவிஸ், ஆரோக்கியம், அந்தோணி அம்மாள், சிலுவை அந்தோணி, அமல புஷ்பம், சுந்தர், அமல்ராஜ் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள், காணிக்கை மேரி, சபரிமுத்து குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள், சின்னம்மாள், அந்தோணி சாமி, அருமைநாதன், பிச்சைமுத்து, சபரி அம்மாள், அருள்சாமி, புனித ரஃபேல் அன்பித்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஜெபித்து புகழுவோம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தரும்படியாய் மன்றார். அம்பாவை இன்று நாம் பொது காலத்துடைய 33வது ஞாயிறை சிறப்பிப்பதற்காக குழும்பி வந்திருக்கிறோம். கடவுளுடைய நாள் எப்படி இருக்கும், ஆண்டவரின் நாள் எப்படி இருக்கும் என்பதை இன்றைய 3 மாசங்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார். ஆண்டவர் எப்போ வருவார் என்பதை பற்றி எல்லாம், வருகிற போது என்னெல்லாம் நடக்கும் என்பதை எல்லாம் பற்றி நாம் இன்னைக்கு வாசிக்க கேட்கிறோம். நினைக்கிறேன் இந்த ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருப்பதை விட அதற்காக தயாரிப்பது தான் மிக முக்கியம். நிறைய நேரங்களில் அதை நினைத்தே நமது வாழ்வை இன்று துடைத்து விடுகிறோம். எனவே இப்போது அனைவரும் அமருவோம், பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். இறைவா, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும் நாங்கள் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழாமல் பல நேரங்களில் மனதில் செருக்குடன் மற்றும் ஆணவ எண்ணங்களுடன் வாழ்ந்து பிற மனதை நோக செய்த தருணங்களுக்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இறைவா, எங்களை மன்னியும். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்ற பவுல் அடியாரின் வார்த்தைகள் கூறும் உண்மையை உணராமல் சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்த நேரங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழ தவறிய நேரங்களுக்காகவும் உம் பாதத்தண்டில் விழுந்து மன வருந்துகிறோம். இறைவா, எங்களை மன்னியும். வரப்போகும் கடைசி கால இன்னல்களை பற்றி அறிந்து உம்மில் மன உறுதி கொள்ளாமல் இன்னல்களை கண்டு பயந்த நேரங்களுக்காகவும் மேலும் எங்களை உம்முடைய வருகைக்காக தயார் செய்யாமல் போன தருணங்களுக்காகவும் எங்களை மன்னியும். இறைவா, எங்களை மன்னியும். இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக.
உதித்த இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றும் வாழ உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குமே, உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குமே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க செய்ய உமை நாங்கள் தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகி உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லாத முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்ள செய்வீராக. மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து கேட்டுணர இருக்கிறோம். இது திருச்சபை ஆண்டு முடிவை நெருங்கும் வேளையில் இறைவனின் நீதி தீர்ப்பையும் வரவிருக்கும் இறுதி காலத்தையும் பற்றி பேசுகிறது. இந்த வாக்கின் நம்பிக்கையோடு இறுதி நாளில் நாம் நிலைத்திருக்க தேவையான மன உறுதியை பெற இந்த வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-2 முடியும். இதோ சூளை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் ஓடப்பட்ட சருகாவார். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆடுங்கள்,
திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து கேட்டுணர இருக்கின்றோம். இது உழைப்பின் புனிதத்தை பற்றியும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை பற்றியும் ஆழமாக பேசுகிறது. ஆகவே இறுதி நாளின் பயத்தை அமிழ்த்து விடாமல் நாம் உறுதியோடும் பொறுப்புணர்வோடும் உழைப்பின் மாண்போடும் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்ற செய்தியை இந்த வாசகத்திலிருந்து கேட்டு நம்முடைய கடமைகளில் உண்மையாய் இருக்க வரம் வேண்டுவோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7-12. சகோதர சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதனால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாய் சுற்றி திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்காளுதின செய்தியிருந்து வாசகம். லூக்கான செய்தி அத்தியாயம் 21 இறை திரு வசனங்கள் 5-19 முடிய. கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் கல் இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அப்படி இயேசு, போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். எங்களில் பலரின் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படுகிற பொழுது திகில் உறாதீர்கள். ஏனெனில் அவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவரிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும்.
நிலநடுக்கங்களும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு உங்களை கொண்டு செல்வார்கள். சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசிடம் ஆளுநரும் அழைத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு வன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள். உங்களில் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ரஷ்ய புரட்சி நடந்து கொண்டிருந்த சமயம், தெரியும், ஒரு புரட்சினாலே அங்கே என்னெல்லாம் வெடிக்கும் என்பதை எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். சாதாரண ஒரு எலெக்ஷன் இருந்தாலும் சரி, ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி. அவை சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாத்திகவாதிகள் பிறகிட்டாங்க. நிறைய பேர் கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு கொள்கை. சோவியத் யூனியன் கம்யூனிசம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அங்கே நிறைய கோவில்கள், நிறைய ஆலயங்கள், நிறைய மசூதிலாம் இருந்தது. இந்த மாதிரி புரட்சியான சமயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள பூந்து செம்மையாக அடிப்பாங்க. நீங்கள் பாருங்களேன், எங்கேயாவது பிரச்சனைனா 10 பேர் ரெடியாக இருப்பான். அந்த உடைக்கிறது, இடிக்கிறது, மற்றவங்கள சாவடிக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது, இதுக்குன்னு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டு அவன் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அவை நான் சொன்ன மாதிரி இந்த புரட்சி வெடித்த பிற்பாடு அங்கிருந்த நாத்திகவாதிகள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கடவுளில் எதுக்குற ஆலயங்கள், ஆலயத்தை இடித்து தள்ளு, கோவில்கள் இடித்து தள்ளு, மசூதி இடித்து தள்ளு என்று எங்கு பார்த்தாலும் இதே மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அப்படியே அந்த அங்கே நாடு முழுவதும் பரவி கொண்டு இருக்கிறார். நிறைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, நிறைய மசூதிகள், நிறைய கோவில்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு, அதே மாதிரி நிறைய இடையூறுகளையும் கொடுத்து கொண்டு கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தான். இப்படியான ஒரு சூழல்ல அந்த சோவியத் யூனியன் நான் சொல்ல இடத்துல ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி மட்டும், உங்களுக்கு தெரியும், வயதானவர்கள், நீ எதையா சொல்லு போடா அப்படின்னு சொல்லி கையில ஜோமாலை வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அப்போது அந்த பக்கம் இந்த நாத்திகவாதி சிந்தை ஒருத்தவரை, கிளவி, நாங்களே எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு இருக்கோம், நீ என்ன இங்க ஜோமால சொல்லிட்டு ஜோம் பண்ணிருக்க, அடி முதல்ல இதெல்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அடிச்சு என்னுடைய வாளுக்கு உன்னை இரையாக்கி விடுவேன் அப்படின்னு சொன்னாராம். பாட்டி தெரியும், சில நேரத்தில் பாட்டிகள்லாம் பயங்கரமான ஆளுங்க. இப்போதான் தெரில பாட்டிங்க, அந்த காலத்துல பாட்டிங்க, டேய் டேய், நீ கோயிலை இடிப்பியோ, நீ மசூதி இடிப்பியோ, நீ ஆலயத்தை இடிப்பியோ, எதையா அழிச்சுன்னு போ, கடவுள் இல்லை என்று நீ சொல்லி கொண்டிருக்கிறாய், வானத்தை பார், அந்த விடிவெள்ளி இருக்கிற வரைக்கும் கடவுள் இருக்கிறார், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு சவால் விடுச்சான். நீங்க சொல்ல முடியுமா, நம்ம சொல்ல முடியுமா? வந்தவன் அப்படியே சென்று விட்டதாக ஒரு நிகழ்வை நான் வாசித்தேன். ஈஸ்வரை பிரியமானவர்களே, இன்னைக்கு ரொம்ப அழகான 3 வாசம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவன் சொன்ன மாதிரி ஆண்டவருடைய நாள், கடவுளுடைய நாள் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும், கடவுள் இருக்கிறாரா, அப்பெல்லாம் கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற கேள்வி இப்ப நிறைய இடத்துல பாம்பு வெடிக்குது. உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல டெல்லியில ஒரு பாம்பு வெடிச்சு 10 பேர் செத்து போயிட்டாங்க. அல்லது நிறைய இயற்கை சீட் நடக்கும்போது கடவுள் இருக்கிறாரா, ஏன் இப்படிலாம் நடக்கிறது என்ற கேள்விகள் பரவலாகவே சில பேர் இதுக்குன்னே இருப்பாங்க. உலகம் அழிய போது அப்படி எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற கூட்டங்களும் நம் மத்தியிலே பெருகி கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். நான் இந்த 3 வாசங்களை அடிப்படை இதே ஒரே ஒரு கருத்தை தான் உங்கள் முன்பாக இன்று சிந்திக்க இருக்கிறேன். கடவுளுடைய, நான் சொன்ன மாதிரி, கடவுளுடைய வருகை எப்போது என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்பதை விட கடவுளுடைய வருகைக்காக எப்படி நம்மை தயாரிப்பது என்பதுதான் இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற சிந்தையாக இருக்கிறார். முதல் விஷயம் இப்படிதான் நான் யோசித்து கொண்டு இருந்தேன். நம்மளே அநேகர் யோசித்து பாருங்க. இப்ப ரொம்ப அழகாக சொன்ன இந்த
மரம் இருக்கிறது. இந்த மரகத்துல காய்ந்து போன சிறகு, அதாவது சருகு. சருகு பார்த்தீங்கன்னா சருகுடைய அநேக நம்ம வந்து பார்ப்பதில்லை, பார்த்ததும் இல்லை. சும்மா ஒரு கற்பனை. ஒரு சருகு அதனுடைய முதல் மேலே தான் பார்ப்போம், அவருடைய மறுபக்கத்தை நாம் பார்ப்பதே இல்லை. மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல. மரப்பாட்சியின் பொம்மையினுடைய முதல் பகுதி, பொம்மை என்றால் நம்ம என்ன பண்றோம், அந்த மூச்சியை தான் பார்ப்போம். அதை பின்னாடி பார்த்துருப்போமா அப்படின்னா இல்லை. இப்ப நிறைய இடங்கள்லாம் போறீங்க, மலைகளை பாருங்க, எவ்வளவு அழகான மலை இருக்கிறது. எங்க போனீங்க, கொடைக்கானல்லாம் போறீங்க, மலையினுடைய முதல் பகுதி தான் நம்ம பார்ப்போம். மலையினுடைய பின்பக்கம் மறுபக்கத்தை எத்தனை அது எப்படி இருக்கு பார்ப்போமா? பார்க்கணும். சூரியனை பார்க்கிறோம், சூரியனுடைய அந்த முகத்தை பார்க்கிறோம் ஒரு பக்கம், சூரியனுடைய மறுபக்கத்தை நம்மால பார்த்ததில்லை, பார்க்கவும் முடியாது. நான் அப்படி யோசிக்கிறேன், என்னுடைய முதுகை, உங்களுடைய முதுகை எத்தனை பேர் திரும்பி பார்த்துருப்பீங்க? முடியுமா? அடுத்தவங்க முதுகை நம்ம பார்ப்போம், ஆனா நம்ம முதுகை நம்மால பார்க்கவே முடியாது. அப்பதான் யோசிச்சு கொண்டு இந்த மறுபக்கம் இன்னைக்கு நான் உங்களோட கூட சிந்திக்க இருக்கிற சிந்தை தான். பள்ளத்தாக்கள் இருக்கிறாங்க இவங்களாம், யாரு பள்ளத்தாக்கள் இருந்து இந்த கோவிலை பத்தி பேசுறாங்க. பாருங்க எவ்வளோ எதை பின்புறத்தை அல்ல முன்புறப்பாங்க, எவ்வளோ பாருங்க எவ்வளோ அழகாக இந்த ஆலயம். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இந்த ஆலயம் செம்மையாக, இப்போ நிறைய பேர் எல்லாரும் போடுறாங்க, ஷார்ட்ஸ் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில், இந்த சர்ச்சு லைட்லாம் போட்டு அவ்வளோ அழகாக, எவ்வளோ நேர்த்தியாக, எவ்வளோ செலவு, எத்தனை கோடியில் போன வாரம் ஆலயத்தை பற்றி நம்ம சிந்தித்து கொண்டு அவருடைய ஃப்ரண்ட் போர்ஷன் தான் எப்பவுமே நம்ம எப்பயுமே ஃப்ரண்ட்டு தான் பார்ப்போம், பேக்கை வந்து பார்க்குறதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு நம்முடைய சிந்தை அதுவாக தான் இருக்கிறார். அதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த முதல் ஆண்டவர் வந்து இந்த ஆலயத்தை பற்றி பேசுவதை நம்ம இன்னைக்கு முதல் வாசகம் இதுல வாசி கேட்டோம். கவின் மிகு கற்களால் மிக அழகாக மிக நேர்த்தியாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், பாருங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆலயம் கல்லின் மேல் கல்லிராதபடி அது எல்லாம் இடிக்கப்படும் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொன்னார் என்பதற்கான பின்னணியை நம்ம இன்னைக்கு முதல் வாசகத்தை எடுத்துன்னு பார்ப்போம். முதல் வாசகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மலாக்கி புத்தகத்துல வாசிக்க கேட்கிறோம். இந்த ஆலயம் எப்படின்னா 70களில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அதை பத்தி பல முறை சொன்னேன். நம்ம ஒரு ஆலயம், இப்போ நான் போன வாரம் சொன்ன மாதிரி தான், ஒவ்வொருக்கும் அந்த ஆலயம் வந்து நெருக்கமானது, ஒரு யூதனுக்கு வந்து ஒரு இதயத்திற்கு ஈடானது சொல்றான். எருசலேம் ஆலயம் அது இடிக்கப்பட்ட அவ்வளவு முடிஞ்சு, ஏன்னா அவ்வளவு அழகாக அவ்வளவு நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். ஆனா பாத்தீங்கன்னா அது பாபிலோனிய அடிமைத்தனத்துக்கு முன்னாடியே அதை இடிச்சு தகர்த்துறாங்க. அப்ப நினைச்சான் நிறைய பேர், ஐயோ எருசலேம் ஆலயமே இடிச்சிட்டாங்க, அப்ப என்ன போகுது, உலகம் அழிந்து போகிற, ஏன்னா இந்த ஆலயத்தை இடிக்க முடியாது. 46 ஆண்டுகள் கட்டப்பட்ட ஆலயம், ஓராண்டு ஈராண்டல்ல 46 ஆண்டு எடுத்து வாசிங்க. சாலமோன் சொல்வார் பாருங்க, அவ்வளவு அழகாக பார்த்து கட்டினார். அப்போ இந்த யூதரெல்லாம் நினைத்து கொண்டுதான் இந்த ஆலயம் இடிக்கப்பட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான், உலகம் அழிந்து போகிறது. அப்ப இதோடைய பின்னணி தான் பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் ஆலயம் இடிக்கப்படுது, பாபிலோனுக்கு இவங்க அடிமையாக போறாங்க, திருப்பி இந்த ஆலயம் கட்டப்படுகிறது. மலாக்கி புத்தகம் வந்து அந்த கடைசி அந்த இறுதி நாட்களை பத்தி சொல்றார். அப்ப இவங்க ஆலயத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா மெசியாவுக்கு கொடுக்கும், இயேசுடைய வருகைக்கு அவர்கள் கொடுக்காம இருப்பதை தான் இங்க மலாக்கி ஏன் இவ்வளவு கோபமா திட்டுறார் என்பதை பத்தி பாசி அப்படி யோசிச்சு பார்த்தேன். முதல் பக்கம் அந்த மலாக்கி மிக அழகாய் சொல்கிறார், இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகிறது, அப்போது ஆணவக்காரர் கொடுமைச்சு வளைவரும் அதனுள் போடப்பட்டு சருகாவர், அது முற்றிலும் சுட்டு எரித்து விடும். உங்களுக்கு சிம்பிளா தெரியும், இப்போ ஒரு நெருப்பு அப்படின்னாலே எப்படி அது எரிக்கக்கூடியது, அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், பத்த வைக்கணும் அப்படின்னா நீங்க வீட்டை எரிக்கலாம். அப்ப யாரை எரிக்கிறார்? ஆணவக்காரர்கள், கொடுமைக்காரர்கள். முதல் பகுதி நெருப்பினுடைய தன்மையை பத்தி நான் சொல்றேன், மலாக்கி மிக அழகாய் சொல்கிறார். அப்ப நெருப்பு என்ன பண்ணுகிறது? யாரை அடித்து நொறுக்கி எரித்து விடுகிறது என்றால் இந்த ஆணவக்காரர், இந்த மாதிரி ஆட்கள். நிறைய நேரங்கள் நான் கூட யோசிச்சு பார்ப்பேன், கடைசி நாட்கள்ல கூட நிறைய பேர் இன்னும் திருந்தாம இருக்கானே அப்படின்னு நிறைய பேர், இன்னும் எவ்வளவு நல்லா இப்படி இருப்பேன், இன்னும் அகந்தையோடு ஆணவத்தோடு எவ்வளவு இருப்பா. அதுதான் மறைமுகமாக இங்க பாத்தீங்கன்னா மலாக்கி சொல்றார், கடவுளுடைய நாள் வருதுடா, அப்பவாது நீ திருந்து என்று சொல்வது போல. அப்ப இந்த நெருப்பினுடைய தன்மை பார்த்து ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம், அது எரித்து விடுகிறது, அது வந்து அவங்களை சுட்டு எரித்து விடுகிறது. ஆனா அதே நெருப்பு இன்னொரு பக்கம் நான் சொன்னது, அவருடைய மறுபக்கம்
அந்த மறுபக்கத்தை பார்க்கிற போது என் பேருக்கு அஞ்சு நடக்கிற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். அப்போ ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி இந்த நெருப்பு அழிக்கிறது, எரிக்கிறது, சுட்டெரித்து விடுகிறது யாரை? ஆணவக்காரர், கொடுமைக்காரர், செருக்கூற்று. ஆனா அதே நெருப்பு அவர் சொல்றாரு, இது உங்கள் மேல் நம்ம வழிகாட்டு நீதியினுடைய கதிரவன் எழுவான், ஆதவன் எழுவான், அது நலம் தரும் மருந்தான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்வுல நான் இப்படிதான் யோசிச்சு கொண்டதே, ஒரு நாணயத்தை எடுத்துக்கலாம். இப்ப எல்லாமே கேஷ்லெஸ், எல்லாமே ஜிபே. நிறைய கடைகள்லாம் போனால் இப்போ யாரும் பைசாவே பயன்படுத்த மாட்டாங்க. யாருமே கையில் இப்போ திருடெல்லாம் போயிடுச்சு, உங்களை பிக் பாக்கெட்லாம் அடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாரும் ஏடிஎம் கார்டெலாம் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ கிரெடிட் கார்டு. இப்போ அதெல்லாம் மாறி போய் எல்லாம் கேஷ்லெஸ், எல்லாம் ஜிபே தான். ஜிபே, அதுக்கப்புறம் பேடிஎம், இந்த மாதிரிலாம் அவங்க ஃபோன்பே, இப்படி எல்லாம் இன்றைக்கி நம்ம தகவல் புரட்சினால வேற மாதிரி போய் கொண்டு இருக்கிறோம். நான் இப்படி யோசிச்சு ஒரு நாணயத்தை எடுத்துங்களேன். இப்போ ஒரு 5 ரூபா அல்லது 2 ரூபா வச்சுக்கலாம், அல்லது 10 ரூபா. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும் பாருங்க. நீங்க ஒரு சில பேர் உடைப்பாங்க, அதை உடைத்து 2ஆ பிரிச்சிருவான். அவன் பிரித்த போது ஒரு பக்கத்தை எடுத்துக்கொண்டு கடைக்கு போய் நம்ம வாங்கினா கடைக்காரன் சொல்வார், இந்த பணம் செல்லாது, இது பணம் உதவாது. அப்ப 2 பக்கம் இருக்கிற போதுதான், 2 பக்கம் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும் போதுதான் அந்த நாணயம் செல்லும், அதன் வழியாக நாம் பொருட்களை வாங்க முடியும். அப்போதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல நன்மை, தீமை, நன்மை, அழிவு, நலம், நோய், பார்த்தீங்கன்னா வாழ்வு, நிறைய நேரம் நம்ம என்ன பண்ண, இந்த முதல் பகுதி மட்டும் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்வினுடைய முதல் பகுதி. இன்னொரு பக்கம் இருக்கிறது, அதான் மறுபக்கம். நான் சொன்னேன், வாழ்வுடைய மறுபக்கத்தை கூட இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம பார்க்க மறந்து போய்விடுகிறோம். மிக தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் வாசகம் பாருங்களேன். பவுலடிகளார் தெசலோனிக்க மக்களுக்கு எழுதுறார், இயேசுவை பற்றி நிறைய அறிவிக்கிறார். இப்போ நிறைய போதகர்லாம் ஆண்டவருடைய வருகை மிக அண்மையில் உள்ளது, மிக நெருங்கி இப்படி பாருங்க, எவ்வளவு மழை பாருங்க, எப்போ மழை பெய்யும் யாரா சொல்றான், எப்பதான் மழை பெய்யும், எப்பதான் மழை பெய்யும், மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் இது குளிர் காலம். உங்களுக்கு நவம்பர் டிசம்பர்லாம் நம்ம தமிழகத்திற்கு இந்தியாவுக்குலாம் குளிர்காலம். அப்போ எல்லாம் மாறிச்சு. இப்போ இயற்கையில் ஏற்படுகிற சூழல்கள் பார்த்தாலும், அங்கே பார்த்தா இஸ்ரேல போர், அங்கே பாம்பு அடிக்கிறான், இங்கே சண்டை, அங்கே ஒரு ஜாதி பிரச்சனை, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நிறைய இதே ஒரு சாக்காக பயன்படுத்தி கொண்டு நிறைய பேர் இன்னைக்கு தொடங்கிட்டாங்க. அப்ப இந்த பவுலடிகளார் மிக அழகாக மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். அப்ப எப்படி நான் உங்களுக்கு எப்படி ஒழுக வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்து வந்தேன். ஆனா நீங்க அதையெல்லாம் மறந்துட்டு இப்ப வராம பாருங்க, புதுசா உள்ள நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிலை வழிபாடு செய்கிறீர்கள், மாதாவை கும்பிடுகிறீர்கள். 10 பேர் ஆமா கண்டிப்பா உங்களுக்கு விவிலியம் தெரியவில்லை, பைபிள் படிக்கவில்லை, ஆமா கூப்பாடு போட்டுக்கிட்டு அலையறாம பாரு கூட்டம். எங்க கிட்ட வாங்க, இன்னைக்கு உங்க பிரச்சனை தீந்துரும், இன்னைக்கு இரவே நைட்டே உங்களை பாருங்க கடவுள் தூக்கி உட்காரப்பார். இப்படியான பிதற்றல்கள்லாம் நிறைய பேர் தான் சொல்றாரு, போலி தீர்க்கதரிசி நிறைய சொல்றாரு. பார்க்கும் போதில் இதே தான் இந்த நீங்க பார்க்கணும். பவுலடிகளார் ஏன் இங்க சொன்னா, அதனால என்ன பண்ணிட்டான், நிறைய பேர் உலகம் தான் அழிய போத, நாம என்னத்துக்கு வேலை செய்யணும், வேலை செஞ்சு சம்பாதிச்சு உட்காந்து நல்லா உட்காந்து துண்ணணும், நல்லா சோம்பேறித்தனமா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு வீடியோல. நீங்கள் வாழ்விலே முன்னேற வேண்டாம், நீங்கள் ஏழையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நாளா சொல்றாரா? எல்லாம் எதை சொல்றோமோ இல்லையோ அதெல்லாம் கரெக்டா. முதல்ல 4 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க வேண்டும். கவனிங்க, 4 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க வேண்டும், வேலையே செய்யக்கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இதை செய்தால் போதும், நீங்கள் ஏழையாகவே இருப்பீர்கள், நீங்கள் வாழ்விலே முன்னேறவே மாட்டீர்கள். இதுதான் வாழ்க்கை அன்னைக்கு. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும்? இன்னைக்கு பாருங்க, அவங்க சொல்றாரு, நீங்கள் சோம்பி திரிய யாரிடமும், அவர் சொல்றாரு முதல்ல, நாங்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்முதல், நான் ஏமாண்டு போய் காசு வாங்கல, நான் ஏமாண்டு போய் ஓசில சாப்பிடல, மாறாக நாங்கள் எவ்வளவு ராப்பகலாய் உழைத்தோம், நாங்கள் எப்படிலாம் இருந்தோம் என்பதை பற்றி சொல்வதையும் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு முதல் பகுதி நான் நினைச்சேன், அவர் வெறுமனே நற்செய்தி மட்டும் அறிவிக்கவில்லை, மாறாக தன்னுடைய வாழ்வை ஒரு சான்றாக கொடுப்பதை தான் இங்க பவுலடிகளார் சொல்றார். இன்னொரு பக்கம் அதன் வழியாக என்ன ஆனது, இந்த நிறைய பேர் இந்த மாதிரி உலகம் அழிய போது வேலை செய்ய தேவையில்லை நினைத்து என்ன பண்றாங்க,
பல பேர் வேலைக்கே போகல. அவன் தான் பாரு ரொம்ப கடினமாக மறுபக்கம் சார், உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்பதை நான் சொல்றேன். உங்களை நிறைய பேர் வேலையே செய்யாம சோம்பேறிகளாக சுற்றி திறந்து பிறர் வேலையில, எனக்கு ரொம்ப இது பிடிச்சமான வார்த்தை, நிறைய பேருக்கு பிரச்சனை, அவன் வேலையை பார்த்தா பிரச்சனையே இல்லை, அடுத்தவன் என்ன பண்றான், அடுத்தவங்க என்ன நடக்குது, இன்னைக்கு தான் பிரச்சனையா இருக்கு. நமக்கு நிறைய வேலை இருக்குங்க, டைமே இல்லை, நெய்பர்ஸ் டைமே இல்லை. காலையில் ஸ்கூல் போகணும், வரணும், படிக்கணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும். எவன் அடுத்தவங்க சாமியார் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, அவர் எங்க போறாரு, இவன் எவன் வச்சுருக்கான், இதெல்லாம் எங்க வருது அப்படின்னா இது நான் சொல்ல, பிறர் வேலையில் தலையிடுவதாக நான் கேள்விப்படுகிறேன். அப்போ நாம பிஸியா இருந்தோம் அப்படின்னா, நாம வேலை செய்து கொண்டு இருந்தோம் என்றால் அடுத்தவனை பத்தி அவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்றான் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ரெண்டு பக்கம். முதல் பகுதி நற்செய்தியை பற்றி தெளிவு இல்லாம உலகம் அழிந்து போகக்கூடிய என்று நிறைய பேர் என்ன பண்றான், வேலைக்கு போகாம சோம்பேறியா இருந்து சாப்பிட்டு இந்த பத்தி திட்டிட்டு அவரே மிக சிறந்த உதாரணமா, நான் அப்படி இல்லை, நான் யார்ட்டும் கையேந்தல, நான் எவன்ட்டு போய் ஓசில சாப்பிடல, நான் ராப்பகலா உழைத்தேன் என்றதை இன்னொரு பக்கத்தையும் கூட மறுபக்கத்தை சொல்வதை எனக்கு நம்ம ரொம்ப அழகாக நமக்கு 2ஆம் மாசத்துல வாசிக்க கொடுக்கிறார். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு ஏசியே உலகமுடைய அழிவு இறுதி நாள் அதையெல்லாம் பற்றி நான் கேட்கிற போது மிக அழகாக சொல்றார், போர்கள் எல்லாம் வரும், பெரிய முழக்கங்கள் வரும், நீங்க அப்படி இருக்கும், குழப்பங்கள் ஏற்படும், திகிலூராதிகள் இவை நிகழத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப இன்னைக்கு நீங்க வாழ்வினுடைய வயசு எனக்கு இயற்கை இந்த உலகம் முழுவதுமா அழிஞ்சிருமா, நான் இதை பத்தி பல முறை சிந்தித்து இருக்கிறேன். முழுவதும் அழியாது, ஒரு பகுதி ஒன்றும் அழியும். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இந்த இடத்துல இப்போ பயங்கரமான மழை பெய்தது, இந்த இடத்துல மலைச்சரிவு, இந்த இடத்துல நிலநடுக்கம். உலகம் பெருதுங்க, உலகம் பெருசு. ஏதோ ஒரு பகுதியில் கண்டிப்பாக ஒரு இழப்பு இருக்கும். ஒரு நம்ம செய்கிற இப்போ இயற்கையில் ஏற்படைய சிடங்கள், மனித வாழ்வு ஏற்படுகிற நிறைய சண்டைகள் அல்லது போராட்டங்களால ஒரு பகுதி கண்டிப்பாக இவை ஆன சொல்றார் நிகழத்தான் வேண்டும். ஆனால் அது எப்படி நிகழும், அது நிகழும் போது நிகழ்த்தும். அப்ப இதை சொல்றாரு ஒருத்தர், எப்போ வரும் வசனம் மிக அழகாய் மத்தேயு 13:32 வாசி மிக அழகாய் சொல்ல, யாருக்குமே தெரியாது, தந்தைக்கு மட்டுமே தெரியும் எப்போ அது வரும் என்பதை, அது இறுதி நாள் அல்லது உலகத்தினுடைய அழிவு எப்பதை பற்றி இயேசு சொல்ற, எனக்கு தெரியாது, மானிட மகத்தை தந்தை ஒருவருக்கே தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு சிந்தனை, இன்னைக்கு நாம எப்படியான வாழ்வை வாழணும். பிரான்சிஸ் அசசியார் அவர் அவருடைய சகோதரோடு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ நிறைய நேரங்கள் பேசுவாங்களே, இப்படி நிறைய டாக்ஸ்லாம். அப்போ பிரான்சிஸ் அசசியார் பார்த்து அவருடைய சகோதரர் லியோ கேட்கிறாராம், சகோதரர் பிரான்சிஸ் அசசியார் பிரதர் நீங்க சொல்லுங்க, இப்போ கடவுள் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, கடவுள் நம்ம மத்தியில் இப்போ வராருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாராம். நான் சொன்னாராம், நான் தொடர்ந்து வேலையை செய்து கொண்டு இருப்பேன், தோட்ட வேலை செய்யறேன்ல அதை செய்து கொண்டு இருப்பேன். அப்ப என்னன்னா, ஐ எம் ரெடி, எவர் ரெடி, அதுக்காக நான் தயாரி போய் ஐயோ வரப்போறாரு, இப்போ அதுக்காக நான் மேக்கப் பண்ணிட்டு தலை மாறிட்டு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நகைலாம் போட்டுக்கிட்டு ஐ எம் ரெடி, எவர் ரெடி, நான் எப்பவுமே அவர் எப்போ தான் ரெடியாக இருக்கேன். அப்போ நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்களும் நீ கூட யோசிக்க வேண்டியது, இறுதி நாள் அந்த பயம்லாம் நம்ம பணத்தை வரும்போது வரட்டும், நம்ம அதை பற்றி இப்போ இங்கு நீங்க எப்படியான வாழ்க்கையை வாழணும். ஒரு பக்கம் இல்லை, நான் சொன்ன மாதிரி ரெண்டு பக்கம் இருக்குது. நம்ம ஒரு முதல் பக்கம், ஒரு பக்கம், ரெண்டாவது பக்கம். நிறைய நம்ம முதல் பக்கம் தான், நம்ம ரெண்டாவது பக்கம் நிறைய பேர் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நிறைய ரகசியங்கள், நிறைய மறைமுகமான வாழ்வுகள்லாம் எல்லாருக்குள்ளும் இருக்குன்னு சொல்கிறான் சைக்காலஜிஸ்ட். எல்லாருக்குள்ளும் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணவே மாட்டீங்க பாருங்கள். இப்போ நிறைய சீக்ரெசி அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டிக்கே தெரியாது புருஷனை பற்றி பொண்டாட்டியை பற்றி புருஷன் தெரியும். ஏன்னா சில நேரங்கள் சில விஷயம் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுது. அப்போ இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சு மறைமுகமான ஒரு வாழ்க்கை வாழும். அவன் தான் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு கடவுள் ரொம்ப அழமாக சொல்ல, இன்னைக்கு நீங்கள் கடவுளுடைய வருகைக்கு நம்மை தயாரிக்கணும், நாம ரெடியா இருக்கணும். அப்ப ரெடியானா என்னுடைய வாழ்வு, நான் அதிகமாக சொல்ல, நம்மளுடைய வாழ்வு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்வாகணும். எப்போனா ரெடி. இதில் நிறைய களங்கம், நிறைய குறை, நிறைய பாவம், நிறைய தேவையில்லாத பொச்சரிப்பு, பொறாமையோடு நம்ம ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, ஆண்டவரே என்னை எப்படி எத்திப்பீங்க அப்படின்னு கேள்விலாம் இல்லை. மாறாக ஆண்டவர் சொல்றார், நீங்க ரொம்ப அழகான விஷயம் பாருங்களேன், உங்களுக்கு உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன், உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து பேச முடியாது. ஒரு பக்கம் நான் சொன்ன அழிவு, ஒரு பக்கம் போர்கள், ஒரு பக்கம் கண்டிப்பாக இந்த உலகம் அழிவரும் சொன்ன அதே ஆண்டவர், இன்னொரு பக்கம் மறுபக்கம் நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா சக்தி தருகிறார். அதை எப்படி எதிர்கொள்ளணும், நான் தரையா, நான் கூட இருக்கேன்யா. அந்த பாட்டி சொல்ல, போடா நீ ஒருத்தன் எல்லாம் அடிக்க, விடிவெளி இருக்கிறவரை கடவுள் இருக்கிறார், கடவுள் கூட இருக்கிறார் என்பதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது.
அப்போ இன்னைக்கு நீங்கள் கூட இன்னைக்கு இந்த இறுதி உலகனுடைய இறுதி நாள் அல்லது அதனுடைய அழிவுகளை எல்லாம் பற்றி சிந்தித்து கொண்டிருப்பேன். அழிவு எப்போ வரும்? நீங்கள் இருக்க சொல்லுங்க. நீங்கள் என்கிட்ட நாளைக்கு நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா, நீங்கள் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? யாராலையும் சொல்ல முடியாது. அது அப்பப்போ நடக்கும். அது நடக்கும் போது அதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளும். நம்மளால் கணித்து சொல்லவே முடியாது. அதை பற்றி யோசிச்சுட்டு உட்காந்து நான் எப்போ சாவேன், எனக்கு வயசாச்சு, எனக்கு சுகர் வந்துச்சு, எனக்கு கேன்சர் பேஷண்ட்டே நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு நிறைய மருந்தெல்லாம் வந்துச்சு. நீங்கள் கேன்சர் வந்துட்டு உடனே செத்துருமோன்னு நினைக்க இல்லவே இல்லை. அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய. நாமளாவே செத்துருவோம் செத்தம் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அழிவு இருக்கிறது. அதை பற்றி எண்ணி நம்முடைய வாழ்வை தொலைக்கதை விட இன்றைய நாள், இன்று என் வாழ்வு கடவுள் கொடுத்த அற்புதமான இந்த நாளை நீங்க எப்படி வாழணும், அதே தான் ஆண்டவர் மிக அழகா இந்த 3 மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் தீமை இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது, நோய் இருக்கிறது, வாழ்வும் இருக்கிறது, இறப்பு இருக்கிறது, பிறப்பும் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வாழ்வினுடைய இதுதான் ஈக்குவலி பிரியம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ரெண்டுமே ஒரு பக்கம் இல்லை, ஒரு பக்கம் ரெண்டுமே. இது ரெண்டும் இணைந்தான் வாழ்வு. அப்போ வெறுமனே தீமையாக மட்டும் நம்ம மாற முடியாது. நன்மை இருக்க எவ்வளோ நீங்கள் சோகமாக இருக்கீங்க, சில நேரம் சந்தோஷமாக தானே இருக்கீங்க. எப்பவுமே நீங்களும் மூஞ்சத்துக்கு வச்சுருங்க இல்லையா? நிறைய காட்சிகள், நிறைய ஜோக்ஸ்லாம் கேட்குறீங்க, வீட்டில் பிரச்சனை, நிறைய பேரோட பழகிறோம். சரி பார்த்தீங்கன்னா இது எல்லாம் கலந்து தான் வாழ்வு. அப்போ இந்த வாழ்வின் அர்த்தத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த எதிர்கால நான் சொன்ன அந்த அழிவை பற்றிய சிந்திப்பதற்கு வாழ்வு இல்லை. மாறாக இப்போ இங்கு என்னுடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ற நாளை அர்த்தப்படுத்தணும். இந்த 2025 முடிய போகிறது, 26 பிறக்க போகிறது அப்படின்னும் போது இப்போ அந்த இறுதி நாட்கள் இருக்கிற நீங்க நானும் அந்த வாழ்வை சரி செய்து கொள்ள வேண்டும். பாருங்க, ரோடெலாம் மழை பெஞ்சா ஒரே பள்ளமா இருக்கும் அங்கே பாருங்க. இப்போ நிறைய ரோடு எல்லாம் போட்டு இருக்கான். நீங்க சொல்வீங்க எலெக்ஷன் வருது அதுக்காக போறான். அவன் எலெக்ஷன் போடுறானோ இல்லையோ, மாறாக மேடு பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட இருக்குது. ஆகவே நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்வு கூட நிறைய குறைகளோடு கூட நான் சோம்பேறித்தனமா இருக்கலாம், வேலைக்கு போகாம இருக்கலாம், அடுத்தனுடைய வாழ்வில் தலையிட்டு தேவையில்லாம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய மனிதன். அதையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? குறைச்சிக்கணும். இதான் இன்னைக்கு சொல்றது ஆண்டவர் நாளுக்கு எப்படி என்னை தயாரிப்பது, எப்போ வரும் என்று கேள்வியை கேட்பதை விட எப்படி என்னை தயாரிப்பது, எப்படி என் வாழ்வை மாற்றுவது, நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துட்டே இருக்காரு கடவுள். இன்னைக்கு உலகம் முழுவதுமாக நடந்து கொடு, உங்க வீட்டில் நடக்கிற, பக்கத்தில் நடக்கிற, அல்லது சமூகத்தில் நடக்கிற எவ்வளோ விஷயங்கள் வழியாக நமக்கு நிறைய எச்சரிக்கை. இது பயம் இல்லை, கடவுள் நம்மை பயம்படுத்துற கடவுள் இல்லை. ஐயோ அப்படியா? நான் என்ன சொல்றேன், அந்த எச்சரிக்கைகளை எனக்கு நான் அதை பாசிட்டிவா எடுத்துட்டு என் வாழ்வை, நமது வாழ்வை அர்த்தமுள்ள விதத்துல வாழ்வதற்கான வழிவகையை செய்வதற்கான சொன்ன மறுபக்கம். ஒரு பக்கம் இல்லை, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. அந்த நாணயம் அப்ப செல்லும் 2 பக்கம் தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் ஒரு பக்கத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்து போகுது என்று நினைக்கிறேன். இல்லை, மறுபக்கமும் இருக்கிறது. அதான் மறுவாழ்வு. நீங்க இறந்த பிற்பாடு மறுவாழ்வு, இந்த உலக வாழ்வு முடிந்து மறுவாழ்வு. இதுதான் எங்க உட்காந்து நம்ம அவங்களுக்காக இறந்தவர்களுக்காக நான் ஜெபம் பண்றோம். ஆகவே நினைக்கிறேன் இன்னைக்கு கடவுள் தருகிற இந்த அற்புதமான சிந்தனை நமதாக்கி கொண்டு வாழ அருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 29 இறைவசனம் 12 இப்படியாய் சொல்கிறது. நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், எல்லா இடர்களிலிருந்தும் உங்கள் அடிமைத்தனத்தினின்று உங்களை மீண்டும் அழைத்து வருவேன். அன்புருவாகிய ஆண்டவர் ஏதோ நம் மத்தியில் இருக்கிறார். நான் உங்களுக்கு செவி சாய்ப்பேன் என்று சொல்கிற தெய்வம். நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை அவருடைய பாதத்தில் எடுத்து கவின்மிகு கற்களாலும் நேர்சை பொருள்களாலும் கட்டப்படும் ஆலயங்கள் அழியலாம், ஆனால் கிறிஸ்துவை மூலைக்கல்லாக கொண்டு கட்டப்பட்ட ஆலயமாகிய திரு அவை காலத்தால் அழிவுறாதது. கிறிஸ்துவின் பிரதிநிதியாயிருந்து அதனை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ மற்றும் ஆயர்கள், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகியோரும் பொதுநிலையினராகிய நாங்களும் அழிந்து போகும் உலக இயல்பின்படி வாழாமல் நிலை வாழ்வுக்குரிய இயல்பை அணிந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் கொடுகின்ற போர்களும் பல இடங்களில் ஏற்படும் வருகிற நிலநடுக்கங்களும் வெள்ளங்களும் பஞ்சமும் கொள்ளை நோயும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் இனப்படுகொலைகள், மத கலவரங்கள் மற்றும் துன்புறுத்தல்கள் ஆகியவை குறைந்தொழியா இக்காலத்தில் நீத்தாமை நீதியின் கதிரவனை எழச் செய்து அமைதி எனும் நலன் தரும் மருந்தினை தந்து தலைவர்களையும் குடிமக்கள்களையும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். நெல்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்கிற நற்செய்தி வாழ்த்தொலியால் நம்பிக்கை உட்பெறும் நாங்கள் இறந்த அடியார்களை நினைவு கூறும் இந்த நவம்பர் மாதத்தில் எங்கள் குடும்பங்கள், அன்பியங்கள் மற்றும் வங்கியில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நித்திய இலைப்பாற்றி தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்கிற பவுலடியாரின் போதனைக்கேற்ப நாங்கள் அனைவரும் கடின உழைப்பாளிகளாகவும் பொறுப்புள்ள மனிதர்களாகவும் விளங்கிட வேண்டுமென்றும் எம் இளையோருக்கும் வேலையின்றி தவிக்கும் அனைவருக்கும் அவரவர் தகுதிக்கேற்ப நல்ல பணி கிடைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இங்கு கூடியுள்ள நாங்கள் அனைவரும் எம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை கண்டோ தவறான போதனைகளால் ஈர்க்கப்பட்டோ ஏமாந்து போகாமலும் எமக்கு எதிராக இழைக்கப்படும் துன்பங்கள், புறக்கணிப்புகள், துரோகங்கள் ஆகியவற்றை கண்டு கலங்காமலும் மன உறுதியோடு இருந்து எங்கள் வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். பொதுவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தலைவலி, கழுத்து வலி. எதனால் அப்படி என்பதை பற்றி ஒரு ஆய்வு எடுத்தாங்களாம். பல மணி நேரங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறோமா, செல்லை அப்படியே குனிந்து பல மணி நேரம் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய இடத்துல நீங்கள் எங்கே பார்த்தாலும் செல்லோடு தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியே குனிந்து ரீல்ஸ் பார்ப்பது, அதில் மணிக்கணக்காக. அதனால தான் நிறைய பேருக்கு கண்ணில் பிரச்சனை, கழுத்து பிரச்சனை, தலைவலிலாம் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவேன், டாக்டர்ஸ்லாம் சொல்கிறதுப்பா. எனக்கு ஒரு சிந்தை தான் இன்றைக்கி வந்தது. இங்கே கூட பாருங்கள், ஆலயத்தில் இருக்கீங்க, பூசைக்கு வந்திருக்கோம், ஆனால் பல பேர் தூங்கி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இதுவே ஒரு செல்ஃபோன் கொடுத்தா உங்ககிட்ட நீங்கள் ரீல்ஸ் பார்க்கும் போது எவ்வளோ ஆர்வம் காட்டுவீங்க. இதான் நான் இன்றைக்கி சொல்ல வருது. எப்படி என்னை நான் எதுக்கு, எனக்கு எது முக்கியம், எதில் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் கடின உழைப்பாளி இருக்காங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கூட கடையை மூட மாட்டாங்க. ஏன்னா அவங்க உழைக்கணும், சம்பாதிக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் நிறைய பேர் உடலை நலத்தை கூட கண்டு கொள்வதில்லை. அப்போ எனக்கு ஒரு விஷயம் ஆர்வமாக இருந்தது அப்படின்னா அதில் நான் அதிகமான அக்கறை செலுத்துகிறேன். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்வது தான். இப்போ இங்கே உட்காந்து கொண்டு எத்தனை பேர் இன்றைக்கி இந்த பூசையில் தூங்கியிருப்பீங்க. தூங்கியிருப்பதற்காகவே கூட ஆலயத்துக்கு வர கூட்டம் அதிகமாகி கொண்டு, அப்போ உங்களுக்கு இதில் கடமைக்காக வெறும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகணும். இதுவே நாளைக்கு காலையில் நீங்கள் ஒரு கல்லூரிக்கு போகணும், ஒரு வேலைக்கு போகணும், ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், வேறு ஏதாவது ஒரு ஆஃபீஸ் போகணும், ஏதாவது உங்களுக்கு காட்டுகிற அந்த பிஸ்னஸ், அதில் இருக்கிற ஒரு ஆர்வம் இதில் நமக்கு இல்லை அப்படின்னா, அப்போது எனக்கு எதில் ஆர்வம் இருக்கிறது? இதுதான் அழிவு. இதான் கடவுள் நம்ம கொடுக்குற ஒரு எச்சரிக்கை. அதை நான் சோம்பேறித்தனம் இதெல்லாம் வந்துடும்ல, நம்ம வாங்க பெரிய விஷயமா அப்படி நாமளே அதற்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்து கொண்டுருவேன். போவாங்க, என்ன பூசை, என்ன பெரிய விஷயமா,
இது மாதிரி தான் நமக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட். நாம் போய் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்வை தொலைத்து போனவர்கள், சொம்பி திருபவர்கள், வாழ்வை இழந்து போனவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அழிவு. அழிவு என்பது பெரிய அழிவு இல்லை. நான் என் வாழ்வை அழித்து கொள்கிறேன். கடவுள் எனக்கு நிறைய எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார், பல காரியங்கள். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இதை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சிந்தையாக. இன்னைக்கு எனக்கு எதிரே ஆர்வம், அதில் நான் காட்ட ஆர்வம் ஆண்டவரில் அல்லது திருப்பலியில், இறை வார்த்தையில், குடும்ப ஜெபத்தில் எனக்கு நிறைய பேர் காட்டுவதே இல்லை. அவன் நிறைய நோய்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள், நிறைய பிரிவுகளுக்கு எல்லாம் காரணமே என்னன்னா இதுதான். இந்த பாட்டி சொன்ன எனக்கு அந்த கதையினுடைய கடையை ஓல ஆலயத்தை இடு, கோயிலை இடி, மசூதி, அந்த விடிவெள்ளியை பார், என் ஆண்டவர் இருக்கிறார், கடவுள் உயிரோடு இருக்கு. அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நீங்கள் நானும் வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பின் ஆண்டவர், அருமையான நாளுக்காய் மக்கள் என்று செலுத்துகிறோம். உமது வார்த்தைகள் வழியாக எங்களோடு பேசி கொண்டிருப்பவரே, எங்களுக்கு பலவிதமான எச்சரிக்கைகளையும் வாழ்வுடைய இரு பக்கத்தையும் மறுபக்கத்தையும் பற்றிய விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிற தெய்வமே, நாங்களும் கூட செவி கொடுக்கக்கூடியவளாக, எங்கள் வாழ்வை சரி செய்து கொள்ளக்கூடியவளாக மாற வாழ அருள் தருவீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல். அன்புக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான
இந்த நன்றி பலி எல்லாமல தந்தையாக இறைவருக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் மாண்புக்குரிய திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உரை பற்றின அருளையும் நிலையான பேன்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிரிவோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சியுமாக்கி உரியது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அவர் வெளியாகவே மாண்பை வானக தூதரணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுனை காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தோமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இதனால் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். என்னில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கில்லத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தூரம் என்று வாக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டு கண்டி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் மகு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருடும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி சொல்லுவோம். இந்த நாளை காணக்கூடிய அருளை ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அவருடைய தெய்வீக கரம் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமாய் மன்றாடுவோம். இன்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மிகுற அத்தனை பேருக்காகும், ஜெப உதவிகள் கேட்ட யாவருக்காகும், பலவிதமான உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அனைவருக்காகும், நம்பிக்கையோடு இத்திருவழியில கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டலுக்காகும் என்றார். வாழ்வில் 2 பக்கங்கள் இருக்கிறது. நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், மன அமைதியற்ற மன சலனங்கள், இப்படியாக நிறைய நோய்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிற ஒரு சூழல் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு மன வலிமை தருவேன், நான் உங்களுக்கு நாவன்மையை தருவேன், இதையெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான அருளை நான் உங்களுக்கு தந்து உங்களோடு இருப்பேன்னு சொல்கிறார். அவன் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம உனக்காக நான் போராடுவேன். நீங்கள் நிறைய எதிரிகள், நிறைய பேர் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கலாம், பகைவர்களாக இருக்கலாம், உங்கள் வளர்ச்சி பிடிக்காமல் இருக்கலாம், நிறைய பொறாமை போல் இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் எனக்கு இவங்க அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, செய்வினை பண்ணிட்டாங்க, நான் நல்லா வளர்ந்தது பிடிக்கல, எல்லாம் கூட இப்படியான எண்ணங்கள்லாம் மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்து, அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறேன், உங்கள் எதிரிகள் முன்பாக கால்மணி ஆக்கும் வரை அவரை உன் கால்மணி ஆக்குவேன்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நமக்கு எதிரிகள் யார் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணும். அப்படிலாம் ஒரு விஷயத்தை நம்ம கடந்து வரணும். கடவுள் என்னோடு இருக்கிறார், என் சார்பாக அவர் போராடுவார், ஆண்டவரின் பக்கம் இருக்க நானே அஞ்ச வேண்டும் அப்படின்னு திருத்துப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். எனவே நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த அழிவு இறுதி நாட்கள் அதெல்லாம் பற்றி யோசித்து கொண்டு இருக்க வேளையில் அதெல்லாம் நமக்கான ஒரு எச்சரிக்கையாக நான் சொன்ன மாதிரி நமது அன்றாட வாழ்வில் இன்னும் எவ்வளோ வாழ்க்கையை நிரந்தரம் இல்லாது நேற்று இருந்தவர்கள் நம்மோடு இன்று இல்லை. அப்போ இன்றைக்கி எங்கெல்லாம் என்ன நடக்குது என்பதை முதல் மாதிரிலாம் இல்லை, இப்போலாம் கணிக்கவே முடியாது, எப்போ என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும். இன்னும் அதே ஒரு அகந்தையோடு, செருக்கோடு, போட்டியோடு, பொறாமையோடு, மன்னிக்க முடியாமல் குறை சொல்லி கொண்டு இருக்கிற அதிலிருந்து நம்ம இன்னைக்கு வெளிவரணும். அவை இந்த இறுதி நாட்கள், திருவழிபாட்டின் காலத்தோட இறுதி நாட்கள் இருக்கிறோம். இன்னும் நாம் ஒரு புதிய ஆண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க இருக்கிறோம். நீங்கள் நான் கூட யோசிச்சு பார்ப்பேன், இன்றைக்கி நிறைய தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் தான் நோயாக மாறுது. நோய்க்கு காரணமே அதுதான். அவை நீங்கள் நினைக்கிற இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே நாளில் குறைக்க முடியாது. குறைத்து கொள்வதற்கான அருளை நாம் தொடர்ந்து ஆண்டவரிடம் வேண்டுவோம். உயிர் தெழுவம் என நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகள் இருந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நேற்று அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான பிரதிமிக்க மரியான் ஆரோக்கிய விட கணவரான புனித யோசேப் பங்கின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியா, புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தீப சகாய் இவர்களை முக கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் இடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
என்ற நம்பிக்கையில் அவர் கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜெபத்தை நாம் அறிவோம். கண்களை மூடி கரங்களை விரித்து அவரோடு ஒன்றிணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இல்லாமல் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதருக்கு முடிந்தவரே, என்னுடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே, உம்முடைய பாத தண்டையிலே வந்து குடுமி இருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கையை கண்ணோக்கிப்பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும் நிம்மதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்துள்ள திருவிழம் கொள்கிறான். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசி தருகிற என்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுடன்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பால் நமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தவர இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தாலும் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்தும் நீங்கள் விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளை கருத்துரைக்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. இந்த நாள் கடவுள் நமக்கு கொடுத்த அற்புதமான கொடை. அவை அன்றன்று நாளை நாம் அர்த்தமுள்ள விதத்திலே வாழ வலிமை சக்தியை தருகிற தெய்வம். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். இதயங்கள் மகிழ்ந்து
அறிக்கை. நமது பங்கைச் சேர்ந்த தந்தை அருள்தாய் தாய் மரிய அன்னாள் இவருடைய மகன் அபித்ராஜ் என்பவருக்கும் நமது உயர்மறை மாவட்டம் ஆவடி திருதி ஆண்டவர் பங்கைச் சேர்ந்த தந்தை ஜேம்ஸ் நிறைபாண்டியன் தாய் தயாபரி இவரின் மகள் ஜெப செல்வம் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. இரண்டாவது அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதேனும் தலையிருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வினுடைய கடமை. அன்புகளை இந்த பொது காலத்தினுடைய 33வது ஞாயிறு 17வது திங்கட்கிழமை புனிதர்களான பேதுரு பவுல் பெருங்கோயில் நேர்ந்தளிப்பு, 21ஆம் வெள்ளிக்கிழமை புனித கன்னி மரியாளை காணிக்கையாக அர்ப்பணித்த நினைவு, 22ஆம் தேதி புனித செசிலியா கன்னி மறை சாட்சி பாடகர் குருடைய பாதுகாவினுடைய விழா. அன்புகளை நாம் அறிவித்தல் போல இன்று 2வது திருப்பலி முடிந்தவுடன் பங்குபேரை மற்றும் அன்பிய பொறுப்பாளருக்கான கூட்டம் ஆலயத்தில் நடைபெறும். அனைத்து உறுப்பினரும் தவறாத கூட்டத்திலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். இன்று நம்முடைய பங்கில் இருக்கிற மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள் ஒரு நாள் உல்லாச பயணமாக பக்கத்தில் இருக்கிற குயின்ஸ்லாண்ட் என்ற அம்யூஸ்மெண்ட் பார்க்கு சென்று இருக்கிறார். 130 பிள்ளைகள் 20 ஆசிரியர் என்று அவங்க இப்போ கிளம்பியிருப்பாங்க நினைக்கிறேன். ஆகவே அவர்கள் நாள் சிறப்பாக நடைபெறும். பிள்ளைகள் இந்த நாள் முழுவதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று அவளுக்காக ஜெபிப்போம். இன்று காலை சில பிள்ளைகள் மாலை 7 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மதியம் 3 மணிக்கு கியூயா கூட்டம் நடைபெறும். ஜென்மராக்கினி பிரகாசமாதா வானூர் கரசி இளையோர் கூறியா கூட்டம் நடைபெறும். இடைய உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். அன்புகளே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய படங்கள் ஒரு வருஷத்தில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வருவதாக சொல்கிறாங்க. ஒரு காலத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படங்கள்லாம் வந்து 100 நாட்கள் 25 வெள்ளி விழாலாம் கூடும். இப்போ ஒரு தேட்டரில் ஒரு படம் 25 நாள் ஓடினாலே பெரிய விஷயம். பைசன் ஒரு படம் வந்துச்சான், 25 நாள் ஓடி இருக்குது அப்படின்னு. இப்போலாம் உங்களுக்கு தெரியும், போட்ட உடனே உலகம் முழுவதுமே படங்கள் ரிலீஸ் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா படம் வந்து பல கோடிகளை அள்ளி செல்கிறார். நாம் கூட நிறைய நமக்கு பிடித்த பல கதாநாயகர்கள்லாம் நல்ல படமாக இருந்தால் இன்றைக்கி தேட்டரில் போய் நம்ம பார்க்க. வெளியில் ஒரு போர்டு வச்சுருக்கேன். இந்த படத்தின் பேர் வந்து ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் அப்படின்னு, முகம் இல்லாத மனிதனின் முகம் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்க்கலாம். யாரை பற்றி இந்த படத்தை பற்றி நான் மறையூரில் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இவங்க வந்து அருட்சகர் ராணி மரியா. இவங்க வந்து 1995 நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்முடைய மத்திய பிரதேஷ் கேரளாவை சேர்ந்த அருள் சகோதரி. இவங்க வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர் அப்படின்ற இடத்துல போயிட்டு நற்செய்தி பணி மறைபரப்பு பணி செய்கிற போது ஏற்பட்ட அவங்க சந்தித்த சவால்கள், அதன் வழியாக ஒருத்தன் வந்து ஒருத்தன் வந்து அவரை 20 முறை கொலை செய்து வெட்டி குத்தி அவரை கொலை செய்து விடுகிறான், செத்து போகிறான். ஆகவே பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு அற்புதமான ஒரு படத்தை வந்து மலையாள டைரக்டர் வந்து எடுத்திருக்கிறான். இந்த படத்தை ஆல்ரெடி நாங்கள் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே உருக்களுக்கெல்லாம் போட்டு காட்டினோம். 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் போதும். அற்புதமான படம், அருமையான படம். ஏன்னா இந்த படம் அவ்வளவு ஆழமான இப்போ உங்களுக்கு தெரியும், டான்ஸு பாட்டு சண்டை இதெல்லாம் பார்த்து சலித்து போனவர்கள் இன்றைக்கி படங்களை எல்லாம் இப்படி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பற்றி மாதா டிவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஷார்ட்ஸ் நிறைய குருக்கள் பொதுநிலாம் சொல்கிறாங்க ரொம்ப அருமையான படம் அப்படின்னு. நான் ஏன் இவ்வளோ இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த படத்தை நீங்கள் குடும்பமாக பார்க்கணும். இது வந்து எப்போனா தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நாளை 21ஆம் தேதி இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தியேட்டர்கள் எல்லா தியேட்டர்லையும் 21 ஆல்ரெடி கேரளாவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 21, 22, 23, 24 4 தினங்கள் மட்டும்தான் இந்த தியேட்டர்கள் இருக்கும். வழக்கமாக நம்ம நிறைய பேர் ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து நீங்கள் படம் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இருந்தாலும் நான் நினைக்கிறேன் இது ஓடிடியில் வந்து தெரில ஃபேஸை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை பாருங்கள், ரொம்ப அழகாக அற்புதமான படம். நான் சொன்னேன் 2 மணி நேரம் போனது தெரியல. நிறைய விஷயங்கள் நமக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, இப்போ மறைவில்லை, அங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க. இது ஒரு சகோதரி எவ்வளவு சவால்களை சந்தித்திருக்கிறார், அவருடைய விளைவு எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை எல்லாம் பற்றி மிக அழகாக ரொம்ப அழகான எடுத்த ஒரு படம். எனவே இந்த படத்தை வந்து நம்முடைய ஆயர் நிறைய தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைவரையும் என்கரேஜ் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. எனவே முடிந்த அளவு நீங்கள் போய் தியேட்டரில் இந்த படத்தை குடும்பத்தோடு கூட்டிக் கொண்டு போய் பார்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஞாயிறு வழிபாடை சிறப்பித்த அற்புதமுள்ள விதத்தை சிறப்பித்து கொடுத்த நம்முடைய ரஃபேல் அன்பிய குடும்பங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவலை கொடுத்து அவளுக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். அடுத்த வார திருப்பலி அனைத்து பாடகர் குழுவினர் சிறப்பிப்பார்கள். ரஃபேல் அன்பிய ரஃபேலை பற்றி வாசிங்க. அதிதூதர் புனித ரஃபேல். எரேபிய மொழியில் கூறப்படும் இவரின் பெயரின் பொருள் கடவுள் குணமளிக்கிறார் என்பதாகும். இவரும் இறைவனின் முக்கிய தூதர்களுள் 7 ஒருவர் ஆவார். இவர் கடவுளிடம் பரிந்து பேசி குணம் அளிப்பவராக இருக்கிறார். நீண்ட பயணங்களிலும் பாதுகாப்பான பயணத்தை கொடுக்கிறார்.
யூத மற்றும் கிறிஸ்துவ மரபுபடி குணப்படுத்தும் இறைத்தூதர் ஆவார். கத்தோலிக்கர்கள் மற்றும் மரபு வழி திருச்சபையினால் இறை ஏவுதல் பெற்ற நூலாக ஏற்கப்பட்ட விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டு பகுதியாக இணை திருமறை தொகுப்பை சார்ந்த 7 நூல்களுள் ஒன்றான தோபித்து நூலில் அதிதூதர் புனித ரஃபேல் குறிப்பிடப்பட்டுள்ளார். விவிலியத்தின் பெயரோடு குறிக்கப்பட்டுள்ள 3 தூதர்களுள் இவரும் ஒருவர் ஆவார். விவிலியத்தில் கடவுளுடைய முன்னிலையில் பணிபுரியும் 7 வானதூதர்களுள் ஒருவர் தாம் என இவரே குறிப்பிடுவதாக உள்ளது. இவரை தோபியாசும் அவரது மருமகள் சாராவும் மன்றாடிய போது அவர்களின் வேண்டுதல்களையும் நற்செயல்களையும் எடுத்து சென்று ஆண்டவரிடம் திருமுன் ஒப்படைத்தவரும் தோபியாசை சோதிக்க அனுப்பப்பட்டவரும் அவருக்கும் அவரின் மருமகள் சாராவுக்கும் நலம் அருள கடவுளால் அனுப்பப்பட்டவரும் ஆவார். இவரின் திருவிழா செப்டம்பர் 29ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதிதூதரான புனித மிக்கேலே ரஃபேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை தூய மறை நிகழ்வின் கொடையை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறும் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருபலி நிறைவு பெற்றது.
இயேசுவின் மதுரமான திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவசகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.